பார்த்தீங்கன்னா நான் 9 o'clock ஷோ வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. சில பேருக்கு நாங்கள் வேலைக்கு போகணும், வேலையெல்லாம் விட்டுட்டு கூட ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த ஷிஃப்ட் போகலாம் அப்படின்னு வருவோம். ஸோ இப்போ நாங்கள் கேன்சல் பண்ணணுமா, எங்களால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது சூர்யா சார் ஃபேன்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. கோயம்புத்தூர்ல வந்து ரசிகர்கள் வந்து நிறைய பேர் போட்டுருக்காங்க. இந்த காலேஜ் ஷோ கண்டிப்பாக போடுவாங்க. ஆமாம், ரசிகர்கள் வந்து பயங்கர ஏமாற்றத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? வந்தவங்களுக்கு ஏமாற்றம் தான். ஆனால் எப்படினாலும் சூர்யா சார் படம் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்குது. ஃபஸ்ட் முந்திரை படம் வந்து கண்டிப்பாக ரெட்ரோ படம் வந்துச்சு. அந்த படம் வந்து சரியாக சூர்யாவுக்கு போகலை. இந்த படத்தை வந்து நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருக்காங்க. ஸோ காமெடியன் வந்து புதுசாக திரைக்கு வந்தாவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூர்யா சார் ஆக்டராகவும் பண்ணும்போது ரொம்ப எதிர்பார்க்குறோம். ரெட்ரோ படம் வந்து டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்ல வரல. நாங்கள் சூர்யா சார் வந்தாவே நாங்கள் வந்து படத்தை பார்ப்போம், அவரை கொண்டாடுவோம், அவ்வளோதான். ஆர்ஜே பாலாஜி 2 படம் பண்ணிருக்காரு. இது வந்து ஒரு 3வது படம். இந்த படத்துக்கு வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. அது வந்து மாசான ஹீரோ வச்சு பண்ணிருக்கு. ஆமாம், சூர்யா சாருக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறாரு. அவருக்கு வில்லனா வந்து நெகட்டிவ் ரோலில் பண்ணுறாரு. கண்டிப்பாக அவருக்கு டஃப் கொடுத்துருப்பாரு. எதிர்பார்ப்பு ரொம்ப டைரக்டர் இறக்குனராக பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. நல்லா இந்த படத்தை நல்லா கதைகளை நல்லா கொண்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அவர் பண்ண ரோல் எல்லாமே அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் டைரக்டர்ன்ற ரோலையும் நல்லா பண்ணியிருப்பார். அப்படி பயங்கர எதிர்பார்ப்பு. ஆமாம், காலேஜ் ஷோ இல்லைன்னா எவ்வளோ விளக்கு ஷோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக பார்ப்போம். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஆமாம், சூர்யா சாருக்காக நீங்கள் என்ன வேறு லாஸ்ட் என்ன சொல்ல போகிறீங்க? சூர்யா சாருக்கா? ஸோ இந்த படம் வெற்றி படமாக அமையட்டும். சூர்யா சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சார் வந்து இதுக்கு முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஸோ அடுத்த வந்து உச்சக்கட்ட இடத்துல இருக்கிறது சூர்யா சார் தான். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரி சூர்யா சார் கையில் வரட்டும்னு ரசிகராக சொல்கிறோம். அவரும் அரசியலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? சூர்யா சாரா? அதெல்லாம் எனக்கு தெரியல. சரி, நன்றி மேடம். தேங்க்யூ.